ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஒரு 4 நாளாக 5 நாளாக வீடியோ போட முடியல. இப்போ நம்ம என்ன நைட்டு பண்ண போகிறோம்னா, இட்லிக்கு கொத்தமல்லி தழை சட்னி அரைக்க போகிறோம். ஒருத்தர் ஒரு விதமாக அரைப்போம், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக சட்னி அரைக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம அது பேச சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சு 2-4 நாள் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சட்னி அரைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா அடைச்சிட்டு வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக. கடலைப்பருப்பு ரொம்ப பொரிய வேண்டாம். வெங்காயமெல்லாம் வதங்குறதுக்குள்ளே அதுவும் கருகி போயிடும். நம்ம அதுக்குள்ளே பூண்டு, பச்சை மிளகாய் அப்படி 2ஆக குழந்தை போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். இஞ்சி, நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதில் தக்காளி பழம் போட்டுக்கலாம். 2 தக்காளி 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே நல்லா வதங்கிட்டோம். இது ஒரு அளவுக்கு வதங்கிட்டு நம்ம தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு, இப்போ நம்ம இதில் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய், புளி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அப்படியே வதங்க. லைட்டாக நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, தேங்காய் போட்டு ஒரு வதக்குனா போதுங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மண்ணை தான் அலம்பி போடுங்க நல்லா, இல்லைன்னா சட்னிக்கு பதிலாக மண்ணு தான் வரும். இப்போ கொத்தமல்லி தழை வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. கட்டும்போது முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே அரிஞ்சு போட்டுருங்க. பார்த்து இதுதான் அனுபவம். அப்படியே வதக்கினா நல்லா வாசனை வருது. சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு பறிச்சு சாப்பிட வெங்காயம் கொத்தமல்லி தழை இருக்குன்னா ஒருத்தர் தேங்காய் போட்டாலும் கடலைப்பருப்பெல்லாம் போட மாட்டாங்க. அது வந்து நல்ல பச்சை கலராக இருக்குன்னு சொல்லிகிட்டே அரைப்போம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி டேஸ்ட் பாருங்க நீங்கள். சும்மா இந்த எல்லாம் மட்டும் ஒன்றும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இது போட்டோன்னே அந்த எல்லாம் அப்படி வாடுது பாருங்களா, அந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வதங்கினா அதோட சத்து போயிடும் கொத்தமிளகு.
எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா அப்படியே ஆறட்டுங்க. வதங்கிருச்சு. உப்பு எல்லாம் நம்ம போட்டாச்சு. ரொம்ப வதங்கினாலும் அது வதக்கு. இந்த மாதிரி போட்டு உடைய ஊற்றிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் சட்னி போட்டு சூப்பராக கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி சட்னி ரெடி ஆச்சு. டேஸ்ட் எப்படின்னு போகும். ஒரு பக்கமாக வச்சாங்க நல்லா பச்சை பச்சைன்னு அதே டேஸ்ட் இருக்குது பாருங்க. அத்தனைக்கும் நம்ம தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கோம். இட்லி சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான சுவையான கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். அடுத்த நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.